அம்மா, நீங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்குமா? தேங்க்யூ. அப்ப நான் வரேம்மா. ம். நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கும் போதே நான் நினைச்சேன், உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தன்னு சொல்றீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட தனியா பேச என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஓ, தனியா வந்தா உனக்கு தான் நல்லது. இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இத்தனை பேர் மத்தியில வச்சு பேசினா ஓமான மரியாதை தான் காத்துல போகும். பரவாயில்லையா? சரி வாங்க. அக்கா இருடா, இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். வாங்க போலாமே. வாங்க. இங்க பாருங்க, கதவை சாத்திட்டு கால்ல விழுந்தாலும் ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன பேசணுமோ சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏய், யார்கிட்டடி காமிக்கிற உன் திமிர? உரிச்சு உப்பு கண்டம் போட்டுறேன். 5க்கும் 10க்கும் வழி இல்லாம ரோட்ல நின்னதெல்லாம் மறந்து போச்சா? பிச்சிருவம் ஒண்ணுனா. நீ 18 வயசுல மதுரையில உன்னை வளர்த்த குடும்பத்தையே கொன்னியே, அது ஞாபகம் இருக்கா? உன் உண்மையான பேரு சித்ரா.
நீ யாரு, என்ன வேலை பார்த்த, பிரீத்தி அப்பாவை எப்படி கல்யாணம் பண்ண, இது மொத்தமும் என் கையில இருக்கு. இது போதுமா இல்ல என்ன வேணுமா? என்ன பாட்டின உடனே அம்மா என் பிரீத்தியை காப்பாத்துங்க அப்படின்னு அழுதுட்டு இருப்பேன் நினைச்சியா? ஏய் அஞ்சனா தேவி, எதுக்கும் அஞ்சாதவ, 5 வயசுலயே கத்திய பிடிச்ச ராஜ குடும்பம், ஒருத்து போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா பிரீத்தியை விட்டுட்டு ஓடி போயிடு. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பேர்ல இருக்கிற கேஸ்ல இன்னும் 4 கேஸ் சேர்த்து போட வச்சு சாகுற வரைக்கும் உள்ள தள்ளிடுவேன். நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். வெளியில வந்த உடனே நீயா பிரீத்தியை என் கூட அனுப்பி வைக்கிற. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். புரியுதா அமெரிக்கா மேடம்? மற்ற நல்லா தலையாட்டு. ஆ எங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன கொன்னு குழியில போட்டுருவாங்கறாங்க. எம்மடி அம்மா, உங்க அம்மா பொம்பளையே இல்ல, ருத்ரகாளி. என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்ன என் மொத்த குடுமையும் உங்க அம்மா கையில தான் இருக்கு. நானே மறந்த கேஸ் எல்லாம் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நான் பிரீத்திய விடல, நான் செத்த. என்ன ஆள விடுங்கடா சாமி. இது பாருங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அட போமா. உங்க அம்மா விட்டது பாரு ஒரு அறை. ஐயோடி அம்மா, நான் எத்தனையோ போலீஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கேன், அது கூட வலிச்சது இல்ல. ஆனா உங்க அம்மா விட்ட அறை என் ஆயுசுக்கும் மறக்காது. சரி, எப்படியோ பிரீத்தியை விட போறீங்க, அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான். ஒரு வயசு பொண்ண கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தது ஏன் தப்புதான். நீங்க பிரீத்தி கூட்டிட்டு போங்க. அக்கா டேய் உட்கார்றா. பிரீத்தி இங்க வாமா. நல்லா இருமா, நல்லா இரு. வா போலாம். ஒரு நிமிஷம். போறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி
என் குடும்பம் தாங்க முடியாம பிரீத்தி அமெரிக்கால இருந்து வரல. பிரீத்தி விக்ரம லவ் பண்றா. அவ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் உங்க வீட்ல நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவளை இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே பிரீத்தி, எனக்கு தெரியும் நீ யாரு, ஏன் விக்ரம் யாருன்னு. ஆனா எப்போ உன் சித்தி இப்படி ஒரு பழிய போட்டாங்களோ அதை துடைக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. சொல்லு, நீயே எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. விக்ரம நீ லவ் பண்ணலன்னு சொல்லுமா. சொல்லுமா. ஐயோ பிரீத்தி, பிரீத்தி, என்னாச்சு? விக்ரமோட தூக்கு. என்னமாச்சு? அவளை உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போடு. என்னமாச்சு? தூக்குடா. தூக்கு, சீக்கிரம் தூக்கு. தூங்க தம்பி, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அப்பா பிரீத்தி, ஏமா இப்படி பண்ண? அப்பா இருக்கும்போது ஏமா இது மாதிரி முடிவுலாம் எடுக்கிற? இந்த அப்பானால தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன மன்னிச்சிருமா. பிரீத்தி, உனக்கு ஒன்றும் ஆகாது பிரீத்தி. உனக்கு நான் இருக்கேன். நீ திரும்பி வருவ பிரீத்தி. நம்ம காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். டாக்டர், என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் யாரு? அவங்க சைன் பண்ணணும். சரி. அப்பதான் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். கொடுங்க. இந்தாங்க. என்னையா பண்ண போற? கையெழுத்து போட போறியா? அவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்?
அவதான் நம்ம யாரும் வேண்டான்னு மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. அவ எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்கு என்ன? ஏய், எந்த நேரத்துல என்னடி பேசுற லூஸ்? இங்க பாருங்க, இந்த மிரட்டல் எல்லாம் வேணாம். இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ ஒண்ணும் இவர் பொண்ணு கிடையாது. அவளே ஒரு அனாதை. இவர் முதல் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளை தத்தெடுத்து வளர்த்தாங்க. போதுமா? அனாதையா இருந்த நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காங்களேன்னு கொஞ்சமாவது நன்றி இருந்திருந்தா இந்த மாதிரி நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி வந்திருப்பாளா? அந்த பாவம் தான் இப்படி சாக கிடக்குறா. நீங்க வாங்க. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நான் அவளை தூக்கி வளர்த்தவன். எனக்கு பொருட்கள்னாலும் அவ ஏன் பொண்ணுதான். இத பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கையெழுத்து போட தான் போறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? நான் ஒருத்தி கரடி மாதிரி கத்திட்டு இருக்க, என்ன மதிக்காம நீ கையெழுத்து போட போறியா? பொண்ணு பாசம் அப்படியே இழுக்குதா? இரு. அக்கா 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 வேண்டாக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, சொல்றது கேளு. என்ன பண்ற? அக்கா வேணாக்கா, ப்ளீஸ்க்கா. ஏய், அக்கா, சொன்னா கேளுமா. ஏன் இப்படி அக்கா, பண்ணிட்டு சொல்றது இருக்க? கேளுக்கா. இத பாரு, சொன்னா கேளு. ப்ளீஸ். அக்கா வேண்டாக்கா. அக்கா ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு உங்க பொண்ணு தானே முக்கியம். கையெழுத்து போடுங்க. நான் தான் உங்களுக்கு தேவையில்லையே. நான் கொழுந்துக்கிட்டு சாகுறேன். ஆனா நான் சும்மா சாக மாட்டேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி மரண வாக்கு மூலமா நீதான் என் சாவு காரணம்னு சொல்லிட்டு சாவ. ஒழுங்கா மரியாதையா அந்த கழுதை விட்டுட்டு என் கூட வர போறியா, இல்ல நான் கொளுத்திக்கவா? ஏய், சொன்னா கேளு. விடு. விடுன்றல. வேண்டாம், நீ ஒண்ணு பண்ணிக்க வேண்டாம். நான் கையெழுத்து போடல, சரியா? அம்மா, இந்த கையாளாகாதவனால எதுவும் பண்ண முடியலமா. நான் கும்புற சாமியை நினைச்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என் பொண்ணுக்கு நீங்க தாம்மா எல்லாம். தயவு செஞ்சு அவளை கைவிட்டுறாதீங்கம்மா. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திருங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பண்ணீங்க? ச்சே. நீங்க கவலைப்படாம போங்க. இன்னையிலேருந்து பிரீத்தி எங்க வீட்டு பொண்ணு. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. மேடம், அந்த பொண்ணு ரொம்ப ரிஸ்கான ஸ்டேஜ்ல இருக்கு. ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணணும். யாராவது சைன் பண்ணுங்க. அவளும் எங்க வீட்டு பொண்ணுதான். நான் போடுறேன் கூட. ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்ஸ். ஓகே. அக்கா ஆ? என்னக்கா அவளை அப்படியே விட்டுட்டு வந்துட்ட? பின்ன அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் சொல்றியா? அப்படி இல்லக்கா, அவ போனா போயிட்டு போறா. அவ சொத்து.
இதுல கையெழுத்து போடு. என்ன பாக்குற? நீ நினைக்கிற மாதிரிதான் உன் பேர்ல இருக்கிற மொத்த சொத்தும் என் பேர்ல மாத்தி எழுதிருக்க. மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கவா? நான் என்னைக்குமே என் சொத்தை பெருசா நினைச்சதே இல்ல. இதுதான் உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பேன். இப்போ உங்களுக்கு என்ன கையெழுத்து தானே வேணும்? போட்டு தரேன்.